அசோகா அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இது செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1 கப்பு பாசிப்பருப்பு, 2 கப்பு சர்க்கரை, முந்திரி திராட்சை தேவையான அளவு, நெய் 1/4 கப், காய்ச்சின பால் 1/4 கப், ஃபுட் கலர் 1 பிஞ்ச். முதல்ல குக்கரில் 1 கப் பாசிப்பருப்புக்கு 2.5 கப் தண்ணி ஊற்றி நல்லா மசிய வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அது வேக வச்சதுக்கப்புறம் அதில் இந்த நம்ம காய்ச்சின பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் சர்க்கரையை சேர்த்து கைவிடாமல் கிளறி எடுத்தால் அசோகா அல்வா ஈஸியாக பண்ணிடலாம். இது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு வாணலியில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற நெய்யில் கொஞ்சமாக விட்டு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்க போகிறோம். நெய் சூடானதும் முந்திரி சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இதிலே திராட்சையும் சேர்த்துக்கலாம். இது தனியாக இப்போ எடுத்து வச்சிடலாம். நல்லா வறுபட்டதும் பாருங்க, பாசிப்பருப்பை நம்ம ஏற்கனவே குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இதோடையே நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த வாணலியில் இதை மாற்றிடலாம். இதோடவே இப்போ நம்ம சர்க்கரையை சேர்த்துடலாம். சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்க, சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இதோட நம்ம இப்போ 1 பிஞ்ச் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. சர்க்கரை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற நெய்யில் பாதி ஊற்றிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், அந்த நெய்யெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மீதி நெய்யும் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு வரும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட்டை ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாங்க, சீக்கிரமாக பண்ணிடலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். Thank you.